நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, நான் இந்தியாவில் சிஏ முடிச்சிருக்கேன், எனக்கு டேரெக்டாக ஜாப் வந்து அயர்லாண்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அர்ஷத் கான் உங்கள் ஃப்ரெண்டா? ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டால, செலிப்ரிட்டி ஆகிட்டான். ஸோ அர்ஷத் கான் வந்து என்னுடைய அயர்லாந்து செட்டில்டா. Which institution have you studied? அண்ணா நீங்கள் எந்த கோச்சிங் கிளாஸ் படிச்சிங்க? Even I myself am planning to start CA foundation classes for June 2025 students. கூகுளில் போயிட்டு CA campus அப்படின்னு போட்டிங்கன்னா 13 lakh LPA வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரீசெண்ட் கேம்பஸில். ப்ரோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால CA பாஸ் பண்ண முடியலை. என்ன சுற்றி இருக்க யாருக்கும் நான் CA முடிப்பேங்கிற நம்பிக்கை இல்லை, மோட்டிவேட்டடாக இருக்குது. How much your salary bro? There is one more person asked this. அப்ராக்சிமேட்டாக நம்பர் சொல்கிறேன். இந்தியன் ருபீஸில் டேக்ஸ்லாம் போக கிட்டத்தட்ட ஒரு ஹலோ நண்பாஸ் அண்ட் நண்பீஸ், நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ மெனி திங்ஸ் ஹேப்பன் இன் பிட்வீன். பட் யா, லெட்ஸ் பி பாசிட்டிவ். ஹேப்பன் அண்ட் இன் பிட்வீன் நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 10K சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போகுது. ஸோ தட்ஸ் அ பிக் மைல் ஸ்டோன். ஸோ அதுக்காக ஒரு QnA செஷன் வைக்கலான்ட்டு நான் டெலகிராமில் அண்ட் யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த கொஸ்டினுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆனஸ்ட் ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிமிலராக இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து மொத்தமாக நான் ஆன்சர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வேர் ஹேவ் யூ பின் கிரு, வேர் வேர் யூ தீஸ் டேஸ் மிஸ்ஸிங் யுவர் வீடியோஸ் அண்ணா வீடியோ போடுங்க. அண்ட் இது மட்டும் இல்லை, இது தவிர எனக்கு பர்சனலாக நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தாங்க, லைக் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. தட்ஸ் when I realized, okay, it's no more than the subscribers, the people, they really care about me. So I feel very happy that நான் வந்து ஒரு நல்ல ஃபேமிலியை வந்து சம்பாதிச்சிருக்கேன் இந்த யூடியூப்பில். So coming back to the questions, என்ன ஆச்சுன்னா a couple of bad incidents that were really bad enough to keep me away from doing all of this. But I'm getting better. And I am having this impression, just spread the positivity. Now I'm getting better. I'll start posting more videos. Go back to the next question. Ireland settled. இதே கொஸ்டினை வந்து ஒரு 3 மாதம் முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா I might add a direct answer. But இப்போ வந்து I don't have a direct answer now. Maybe or maybe not. And எப்போ சென்னை வருவீங்க? That doesn't mean that I will never come to India. So அஜித் லாஸ்ட் டைம் வந்து நான் மீட் பண்ண முடியல, பட் நவம்பர் வருவேன். நவம்பர் வந்து ஒரு 2 weeks இருப்பேன். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வரேன். வில் கோ அவுட் ஃபார் லஞ்ச். விச் இன்ஸ்டியூஷன் ஹேவ் யூ ஸ்டடிட்? அண்ணா நீங்கள் எந்த கோச்சிங் கிளாஸ் படிச்சிங்க? இதை வந்து நான் சிஏக்காகவும் கேட்பாங்க, ஏசிசிஏக்காகவும் கேட்பாங்க. நான் ஏசிசிஏ வந்து நான் எந்த இன்ஸ்டியூட்டும் போகல. ஐ ஸ்டடிட் ஆன் மை ஓன், செல்ஃப் ஸ்டடி பண்ணேன். பட் சிஏக்கு வந்து நான் கோச்சிங் கிளாஸஸ் போனேன். அதுக்கு முன்னாடி வந்து ஈவன் ஐ மை செல்ஃப் பிளானிங் டு ஸ்டார்ட் CA foundation classes for June 2025 students. So it's like an announcement. If you know or if you are preparing yourself for the CA foundation, descriptionல வந்து ஒரு Google form link கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ஃபில் பண்ணுங்கள். பிகாஸ் for the initial batch I'm gonna have a very limited seats, probably like 25-30. The process are going on. Most probably the classes will start by April. அந்த டைம் அந்த 12th standard வந்து அந்த பப்ளிக் எக்ஸாம் முடிப்பாங்களே அந்த டைம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஃபில் அவுட் த ஃபார்ம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் கம்மிங் பேக் டு த கொஸ்டின், நான் என்ன இன்ஸ்டியூட் படித்தேன்னா சென்னையில் வந்து நான் CA ஃபவுண்டேஷனுக்கு வந்து KS அகாடமி அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன். பட் அங்கே வந்து போர்ஷன் முடிக்கிறதுல கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் CA இன்டருக்கு வந்து MT எஜுகார் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன். MT எஜுகார் வந்து இப்போ இட்ஸ் நாட் ஆப்ரேட்டிங் ஐ கெஸ். அதோட மோஸ்ட் ஆஃப் த பாப்புலர் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் வந்து இப்போ ஸ்மார்ட் லைன் எஜுகார் அப்படி அதில் மூவ் ஆகிட்டாங்க. ஸோ டெக்னிக்கலி இப்போ ஸ்மார்ட் லைன் எஜுகாரில் படித்தேன் இன்டர். அண்ட் ஃபைனலுக்கு வந்து நான் சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸ் போனேன். FRக்கு வந்து ஜெய்சன் சார்கிட்ட போனேன் ஸ்மார்ட் லைன் எஜுகார். டாக்ஸேஷனுக்கு வந்து தருண்ராஜ் சார்கிட்ட போனேன். டைரக்ட் டேக்ஸ்க்கு வந்து நான் யார்கிட்ட போகணுன்னு சொல்ல விரும்பலை. பட் ஐ ஸ்டடிட் ஃப்ரம் பன்வர் பரோனா சார் புக். ஆடிட்க்கு வந்து நான் ஆர்த்தி லோகத்தி மேம் கிட்ட போயிருந்தேன். லாக்கு வந்து மகேஷ் சார்கிட்ட போயிருந்தேன். அண்ட் அந்த எலெக்டிவ் பேப்பர் வந்து ஐ டிட் செல்ஃப் ஸ்டடி. I think that answers your question. Articleship is so odd, bro. Please give me motivation. And also my principal is very strict. In fact, யாருக்குமே வந்து அவங்க ஆர்டிகல்ஷிப் பிடிக்காது. பட் அட்லீஸ்ட் யூ கைஸ் ஆர் லக்கி. உங்களுக்கு வந்து 2 வருஷம் தான், பட் எங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 years இருந்துச்சு. அண்ட் அந்த லாஸ்ட் ஒரு 3-4 months வந்து நாங்கள் எக்ஸாம் ஹாலிடேஸ் போயிடுவோம். மோட்டிவேஷன் வேணும்னா யூ ஹேவ் அ வெரி குட் லைஃப் ஆஃப்டர் போஸ்ட் ஆர்டிகல்ஷிப். ஸோ நீங்கள் CA முடிச்சிட்டா கேரியர் வைஸ் செம்ம க்ரோத்தாக இருக்கும். அண்ட் ஃபைனான்ஷியலி வில் பி லைக் வெரி இண்டிபெண்ட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐ வாஸ் கெட்டிங் லைக் அரௌண்ட் 5,000 or 6,000. அண்ட் செகண்ட் இயர்லேருந்து 7,500 வாங்கியிருந்தேன். ஓகே, ஆர்டிகல்ஷிப் ஸ்டைப்பண்ட் இப்போ மந்தில் சொல்கிறேன். And when I had my first job, I was like getting 17 lakh per year. So that comes to
14 பட் டேக்ஸ்லாம் போக ஒரு 1,25,000 வரும்னு வச்சுப்போம். ஸோ கிட்டத்தட்ட within a period of 3 years of articleship my stipend double and into a salary of like 125, கிட்டத்தட்ட 25 times அந்த இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை தவிர there will be lot of respect among the colleagues and உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்டே ரொம்ப உங்களை வேற லெவலில் பார்ப்பாங்க. சிஏ முடித்தா கண்டிப்பாக ஒர்த்து and I think that will all deserve all these the things that you are going through in your articleship and all the very best. Do well. And சிஏ முடித்தா இன்னும் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது அப்ராடில்? and there were some similar questions around this. இது வந்து பர்சனலாக கேட்டிருக்காங்க. சிஏ மட்டும் பண்ணால் அப்ராடில் ஜாப் அவைலபிலிட்டி இருக்குமா? and she asked like why did you shift career from India to Dublin? Any specific reason? The scope for chartered accountants in Ireland, scope for Indian CAs in Dublin specifically. That's டப்ளின்றது அயர்லாண்டுடைய கேபிட்டல். ஓகே, சிஏ முடிக்க இன்னும் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது? கிட்டத்தட்ட இந்தியாவில் சிஎஸ் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ இங்கே அப்ராட்லேயும் வந்து சிஎஸ் வந்து நல்லா பண்ணுறாங்க. அண்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி இஸ் லைக் ஒன் ஆஃப் தேர் ரெஸ்பெக்டட் அண்ட் வெல் பெய்ட் ஜாப் இன் அயர்லாண்ட். எனக்கு மற்ற கண்ட்ரிஸ் பற்றி தெரில, பட் யூகேவும் கிட்டத்தட்ட சிமிலர். அண்ட் லைக் ஆஸ்திரேலியாவும் லைக் சிஎஸ் ஆர் கெட்டிங் பெய்ட் வெல் அண்ட் தே ஆர் ரெஸ்பெக்டட் வெல் இன் தட் ஜாப். பட் நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, நான் இந்தியாவில் சிஏ முடிச்சிருக்கேன், எனக்கு டேரெக்டாக ஜாப் வந்து அயர்லாண்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபாரின் கண்ட்ரீஸில் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணணுன்னா லெட்ஸ் திங்க் ஃப்ரம் த எம்ப்ளாயர் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, இப்போது ஒரு கேண்டிடேட்டை அவுட் சைட் அவங்க கண்ட்ரிலேருந்து வெளிநாட்டிலேருந்து டேரெக்டாக ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா த கேண்டிடேட் ஷுட் பி ஒர்த் எனஃப். கரெக்டாக அவங்கள வந்து ஸ்கில் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு வந்து குட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஸ்கில் வந்து பெட்டராக இருக்கணும். அண்ட் தே ஷுட் ஹவ் பர்ஃபார்ம்டு த கேண்டிடேட்ஸ் இன் த ஓன் லேண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அதே டேலண்ட் வந்து அவங்க லோன் லேண்டில் கிடச்சா அவங்ககிட்டே போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் மீறி யூ ஷுட் ப்ரூவ் தெம் செல்ஃப் தட் யூ ஆர் அ ஒர்த்தி கேண்டிடேட். அது வந்து நீங்களே நினச்சி பாருங்க, நீங்கள் சிஏ இப்போ தான் ஃப்ரெஷராக முடிச்சிருக்கீங்க அண்ட் உங்களை வந்து அவங்க டைரெக்டாக ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து ஹயர் பண்ணால் தே ஹவ் டு கிவ் யூ அ ட்ரைனிங் அண்ட் தேர் வில் பி அ கொஸ்டின். சப்போஸ் உங்களுக்கு வந்து புது கண்ட்ரி வந்து செட் ஆகலை, அந்த வெதர் செட் ஆகலை, ஃபுட்டு செட் ஆகலாம், யூ மே டென் டு கோ பேக்கில். ஸோ அப்படின்னா ஆல் த ட்ரைனிங் தட் தே எங்கர் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதெல்லாம் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் மேபி ஃப்ரெஷருக்கு வந்து டைரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டி அப்ராடில் கிடைக்கிறது கஷ்டம். அண்ட் மேபி உங்களுக்கு குட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் ஸ்கில் செட்லாம் வந்து நல்லா வச்சுருந்தீங்கன்னா த சான்சஸ் ஆர் மோர். லக் ஃபேக்டரும் ரொம்ப வந்து ஃபேவராக இருக்கணும். அண்ட் ஒய் டிட் யூ ஷிஃப்ட் ஃப்ரம் இந்தியா டு டப்ளின்? நான் எதுக்கு போனேன்னா, ஃபஸ்ட் ரீசன் நான் காலேஜே படித்ததில்ல, டேரெக்டாக 12th முடிச்சுட்டு நான் சிஏ படித்தேன். ஸோ ஐ வாண்டட் டு பர்சியூ அ கோர்ஸ் லைக் பிகாஸ் நான் காலேஜ் லைஃபே போனதில்லை அதுக்காக. அண்ட் செகண்ட் திங் வந்து ஐ வாண்டட் டு மூவ் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். நான் சிஏ முடித்தோன்னே ஐ வாஸ் டூயிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபார் லைக் 9 months or 10 months அப்படியே போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது சென்னையில் தான் இருந்தேன், காலேஜ் அதான் சிஏ படிக்கும்போது சென்னையில் தான் இருந்தேன். என்னுடைய கிளைண்ட்ஸும் வந்து கிட்டத்தட்ட சென்னையோட சரௌண்டிங்கில் தான் இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி நான் பெருசாக எக்ஸ்ப்ளோரே பண்ணதில்லை. ஸோ அதுக்காக தான் மெயின் ரீசன். அண்ட் மற்றதுக்கெலாம் வந்து இந்தியன்ஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்க்கு அயர்லாண்டில் ஸ்கோப் ஆக்சுவலி உங்களுக்கு குட் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இருக்குது, பட் ஃப்ரெஷருக்கு வந்து அவ்வளோ இல்லை. அண்ட் நான் இன்டர்வியூ வந்து ஒரு 10 to 15 வந்து இங்கே அட்டன் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து தே ப்ரிஃபர்ட் ஏசிசிஏ ஓவர் இந்தியன் சிஏ பிகாஸ் அவங்களுக்கு வந்து லோக்கல் அக்கௌண்டிங் குவாலிஃபிகேஷன் தானே ரெகக்னைஸ்டாக இருக்கும் இங்கே. ஸோ மேபி சப்போஸ் நீங்கள் அப்ராட் எங்கே போகிறீங்கன்னா அந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் உள்ள லோக்கல் குவாலிஃபிகேஷனை வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, ஏன் ப்ரோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால சிஏ பாஸ் பண்ண முடியலை? என்னை சுற்றி இருக்க யாருக்கும் நான் சிஏ முடிப்பேங்கிற நம்பிக்கை இல்லை, மோட்டிவேட்டடாக இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து நான் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸில் எவ்வளோ மார்க் எடுக்கிறது, ஆடிட், டேக்ஸு, ஹவு டு கிராக் சிஏ எக்ஸாம், ஸ்ட்ராட்டஜி டு கிளியர் சிஎன்ட் ஆடிட், எக்கனாமிக், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட். ஸோ இதெல்லாம் வந்து சிமிலராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து டிமோட்டிவேட்டட். இன்ஃபேக்ட் நான் சொல்லட்டேன், நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸே வந்து சில பேர் வந்து செம டிமோட்டிவேட்டடாக பேசுவாங்க. ஐ நோ திஸ் காய், ஐ ஸ்டடிட் சிஏ, அவன் வந்து முடிக்கல, ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு முடிக்கல, இப்போ ஜாபும் கிடைக்கல அப்படின்னு தான் டிமோட் பண்ணுவாங்க. பட் தெர் ஆர் ஃபியூ டீச்சர்ஸ் தே ரியலி மோட்டிவேட்டட் மீ. பட் டீச்சர்ஸே இப்படி இருந்தாங்க. அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா சிஏ வந்து ஒரு 100 பேர் எழுதுறாங்கன்னா ஒரு 10% தானே பாஸ் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து சிஏ ஒர்க் ஆகாமல் இருந்திருக்கும். பட் ஒன்ஸ் யூ கெட் இன் டு த சிஏ யூ வில் ஹேவ் அ பெட்டர் ஐடியா. அவங்களுக்கு சுற்றி நீங்கள் படிக்கிறவங்கலாம் வந்து சிஏ ரிலேட்டடாக இருப்பாங்க, உங்கள் சீனியர்ஸ்லாம் வந்து சிஏவாக இருப்பாங்களே, அப்போ வந்து வில் கெட் டு நோ அபவுட் lot about the CA. In fact, if you have the self discipline, dedication and concept புரிஞ்சு படிச்சிங்கன்னா
CA is like a easy course to crack. And coming back to the subject wise strategy, I kind of followed this one. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன படிக்க போகிறன்றது தெளிவாக இருக்கணும். இஃப் இட்ஸ் ACCA or CA, இந்த உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் வந்து யூ ஷுட் பி நோயிங் லைக் எதை படிக்கணும். சும்மா அந்த ப்ரொஃபஸரோடைய மெட்டீரியல்ஸு இல்லை டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸோட மெட்டீரியல் படிக்கிறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் வந்து சிஏவாக வந்து ஐசிஏயோட ஸ்டடி மெட்டீரியல் படிங்க. ஐசிஏலேருந்து ஒரு RTP MTP பாஸ் கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணுங்கள். ACCA வந்தால் கேப்லன் படிங்க, இல்லைனா VPLலேருந்து இல்லை பாஸ் கொஸ்டின்ஸ்லாம் படிங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் வந்து 90 to 95% கவர் பண்ணுங்கள். செகண்ட் திங் வந்து நம்பர் ஆஃப் ரிவிஷன் கிட்டத்தட்ட டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மெமரி பவர். ஒரு 3 to 4 டைம்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து மெமரி பவர் கொஞ்சம் கம்மி, ஸோ அதனால் நான் வந்து 3 டைம்ஸ் வந்து படித்தேன், ரிவிஷன் பண்ணேன். அண்ட் மார்க் டெஸ்ட் டேரெக்டாக வந்து இப்போ எக்ஸாமில் எழுதுனா வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னே தெரியாது. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி, மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடி மினிமம் 2 மார்க் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ தட் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட மெயின் எக்ஸாம் முன்னாடியே ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். அண்ட் ஃபோர்த் வந்து எக்ஸாமில் எழுதுறீங்களா வந்து மினிமம் நீங்கள் 95% ஆஃப் த ஆன்சர் வந்து எழுதணும். இது மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்லேயும் வந்து நல்ல மார்க் எடுக்கலாம். அண்ட் இதை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், போய் பாருங்கள். அண்ட் சம் ACCA ரிலேட்டட் கொஸ்டின்ஸை கேட்டிருந்தாங்க. டஸ் ACCA have scope in next few years? What is the average salary you would expect in reality? Completing ACCA in 22 is it worth the case? MNCல எவ்வளோ TC கிடைக்கும்? CA முடிச்சுட்டு ACCA பண்ணுறதுல இருக்க பெனிஃபிட். ஓகே, நொன்னாவே போகிறேன். நான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரீசெண்டாக ACCA அஃபிலியேட் முடிச்சுட்டு பெருசாக சேலரி இல்லைன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட் தட் நாங்கள் CA படிக்கும்போது 3 years வந்து ஆர்டிகல்ஷிப் போவோம். இப்போ வந்து 2 years. அந்த 2 years வந்து எவ்வளோ மச் யூ வில் கெட் பே நீங்கள் நினைக்கிறீங்க? 5,000, 6,000. பிக் 4 ஆர்டிகல்ஷிப்னா 10,000 அந்த மாதிரி. ஸோ CAல அந்த ஆர்டிகல்ஷிப் போகிறீங்களா, அந்த மாதிரி தான் நீங்கள் ACCA முடிச்சுட்டு அஃபிலியேட் இருக்க ஸ்டேட்டஸ். அஃபிலியேட்ன்றது இங்கே அயர்லாண்டில் கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயினிங் அக்கௌண்டன்ட்டுக்கு ஈக்குவலாக. அண்ட் அக்கௌண்டன்ட் இஸ் குவாலிஃபைட் ஆர் இஸ் பார்ட் குவாலிஃபைட், பட் he has no experience. அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பீரியடில் வந்து இஃப் யூ ஆர் கெட்டிங் பெய்ட் லெஸ், that doesn't matter at all. The more you get professional qualification and the more you get the experience, அது வந்து உங்கள் கரியர் growth ரொம்ப ஹெல்ப் ஆகும். ஸோ ACCA முடிச்சா உங்களோட அஃபிலியேட் ஸ்டேஜில் வந்து ஈவன் இஃப் யூ ஆர் கெட்டிங் ஸ்மால் பே, that's more than fine. Like நீங்கள் வந்து ஒன்ஸ் ACCA மெம்பர் ஆகிட்டா யூ கேன் worry about the salary, I would say. இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் தான் வந்து நான் CAR ACCA ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஜாப் பற்றி கேட்டால் நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு வேலைக்கு ஜாப் இன்டர்வியூ போகிறீங்கன்னா உங்கள் கூட இருக்க காம்படிட்டர்ஸ் எல்லாருமே வந்து CA or ACCA தான் இருப்பாங்க. ஸோ பட் யூ ஹேவ் டு ஷோ தெம் தட் யூ ஆர் லைக் அட்வான்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கீங்க அவங்களோட அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில் செட்டை வந்து வளர்த்துக்கணும். யூ ஹேவ் டு டூ சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் உங்களோட ரெஷ்யூமே வந்து லைக் அப்பீலிங்காக இருக்கணும். இதுதான் வந்து மேட்டர்ஸ். அதர்வைஸ் யூ வில் end up getting some normal job with like a slow growth or something like that. So end of the day getting a good job is in our hand. And CA முடிச்சுட்டு ACCA பண்ணுறதுல பெனிஃபிட் வந்து இப்போ நீங்கள் CA முடிச்சுட்டு இந்தியாவிலே தான் இருக்க போகிறீங்க, இந்தியாவில் தான் ஃபியூச்சர் கரியர் இருக்க போதுன்னா there is no point in making doing ACCA, I would say. But if you are planning to go abroad or go to a country where ACCA is recognized, I think ACCA would be a better choice. Because நான் இங்கே சொன்னேன்ல ஒரு 10, 20, 15 இன்டர்வியூஸில் அட்டன் பண்ணேன். அங்கே வந்து they considered or they recognized me because I had ACCA qualification, not because I had like Indian CA qualification. So அதனால் maybe if you are planning to go abroad, ACCA would be a good choice in addition to CA. Tell some advantage of ACCA, I think இதெல்லாம் சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட CA ஜாப் எல்லாமே வந்து ACCA பண்ணலாம், except they can't sign the balance sheet. Can I see ACCA affiliate land job with no experience? அஃபிலியேட்னா கிட்டத்தட்ட ட்ரைனிங் அக்கௌண்டன்ட் மாதிரி தாங்க. அவங்கள வந்து டைரெக்டாக ஜாப் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ப்ளீஸ் டாக் அபவுட் ACCA ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியா. ACCA அஃபிலியேட்ஸ் வந்து மேபி தே மைட் நாட் கெட் குட் ஜாப், பட் ACCA மெம்பர் தே டூ கெட் குட் ஜாப்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ. இந்தியன் CMAக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னா, ஸோ இதுக்கும் அந்த சேம் ஆன்சர் தான். இஃப் யூ ஹேவ் அ குட் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பெட்டர் ஸ்கில் செட், யா தேர்ஸ் இஸ் சான்சஸ் யூ மே கெட் அ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் அகெயின் லக் ஃபேக்டர் ரொம்ப வந்து ப்ளே ஆகும். Will a qualified chartered accountant eligible to work as an employee as well as a part-time practitioner? There is a concept of part-time COP holders. COP na certificate of practice இருக்கு. பட் ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ பார்ட் டைம் COP வச்சுருந்தா உங்களுக்கு வந்து இந்த அட்டஸ்டேஷனு இந்த பேலன்ஸ் ஷீட்டில் சைன் பண்ணுற உரிமைலாம் இருக்காது. ஸோ யூ டோன்ட் ஹேவ் த பவர் டு டூ தட். நட்ஷலில் சொல்லணும்னா உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது இஃப் யூ ஆர் இன் ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட். அதர் தென் இஃப் யூ வாண்ட் டு டூ ப்ராக்டிஸ் யூ ஹேவ் டு குவிட் யுவர் ஜாப். அண்ணா லா காலேஜ் எப்படி அயர்லாண்டில் ஆக்சுவலாக லா இஸ் அ குட்
profession, I would say, just like a qualified accountant qualification. But I would say இங்கே அயர்லாண்டில் எப்படின்னா நீங்கள் லா காலேஜில் வந்து லா முடிச்சிட்டாலும் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நீங்கள் பார் கவுன்சில், சென்னையிலே அப்படி தான், லைக் நீங்கள் ஹேவ் டு அப்பியர் ஃபார் சம் எக்ஸாம் அண்ட் யூ ஷுட் கெட் யுவர் செல்ஃப் ரெஜிஸ்டர் இந்த பார் கவுன்சில், தென் only you can practice. அதே மாதிரி இங்கேயோ, பட் யூ ஹேவ் டு டேக் சம் கைண்ட் ஆஃப் அ டிஃபிகல்ட் எக்ஸாமினேஷன் இஃப் யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ் as a law. இங்கே வந்து 2 இருக்கும், லா சொசைட்டின்னு ஒன்று இருக்கும் இஃப் ஐ எம் நாட் ராங், அண்ட் ஒன் மோர் திங் வந்து கிங்ஸ் இன் அப்படின்னு இன்னொரு பேரிஸ்டர் அட்லா அப்படின்னு அது ஒரு இன்னும் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் லா காலேஜ் முடிச்சுட்டு இந்த 2த்துல ஏதாச்சும் ஒன்றில் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ப்ராக்டிஸ் லா இயர். And after completing CA, if we complete data analytics and advanced MS Excel, what are all the scope? I would say ஒரு சிஏக்கு வந்து எக்ஸல் ஆர் அட்வான்ஸ்ட் எக்ஸல் வந்து ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட். ஸோ அது வந்து எக்ஸ்க்ளூடட் பிகாஸ் எவ்ரி சிஏ ஷுட் நோ எக்ஸலோடைய ஃபங்க்ஷன், டிஃப்ரெண்ட் அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் இஃப் யூ ஒர்க் ஃபார் அ கம்பெனி தே ஹேண்டில் த பிக் டேட்டா, ப்ராபப்லி தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் பிகாஸ் particularly for me, I was working with HSBC Bank and they have this footprint over like 64 plus countries இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து டேட்டாஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். எக்ஸல்லே கேன் ஹவ் ஒன்லி ரோஸ் அப் டில் 10,48,576 or something. If you want to analyze more data, Excel won't be the good tool to work with. ஸோ அந்த டைம் வந்து இவங்க வந்து பிக் டேட்டா பேஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸ்க்கு போவாங்க. நாங்கள் வந்து HSBCயில் TM1 அப்படின்னு போனோம், கிளிக்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸில் போனோம். அனலைஸ் பண்ணுறதுக்கு we usually used Python something. அந்த டைமில் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. பட் if a client is not like big enough, நீங்கள் வந்து பெரிய பெரிய டேட்டாஸ்லாம் அனலைஸ் பண்ணலன்னா there is no point in getting trained on the data analytics. Anna Sangraj and achieving 10K subscribers on YouTube. Thank you. After completion of CA, what are the certification course one can do get an experience in specific finance? If you want to get into the investment banking, CFA would be a good certification. But other than that, சும்மா ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணாதீங்க. கெட் இன் டு எனி ஜாப் அண்ட் அங்கே வந்து உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதில் வந்து ஸ்பெஷலைஸ் யுவர். அண்ட் வாட் ஆர் த ஸ்பெசிஃபிக் ஜேர்னல் டிபார்ட்மெண்ட் கேன் ஷார்ட் டு பி பிளேஸ் ஆஃப் த அஷூரன்ஸ்? நிறைய இருக்குது. நீங்கள் வந்து பேங்கிங் போகலாம். பேங்கிங்கில் வந்து there are so many places to work with, and accounting இருக்குது, அண்ட் அக்கௌண்டிங்லேயே நீஷ் ஏரியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒர்க் பண்ணுறது வந்து செக்யூரிட்டைசேஷன், எஸ்பிவி, ஏர்க்ராஃப்ட் லீசிங், அது வந்து ஒரு நீஷ் ஏரியா. ஸோ அங்கே வந்து நான் ஒரு ஃபைனான்ஷியல் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன். அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் நீஷ் ஏரியா இருக்குது. மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷனில் வந்து டீல் வேல்யூவேஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டியூ டெலிஜென்ஸ் இருக்கும். அது வந்து மோர் தேன் அஷூரன்ஸ் மாதிரி தான், பட் அது வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பட் there are so many things out there. Bro, after completing CA, firms or companies which are very comfortable to work with. CA firms or companies, I would say companies would be a better place to work with if you prefer work life balance. CA firms வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும் பிகாஸ் நம்ம ஆர்டிகல்ஷிப் படிக்கும் போதே அந்த எவ்ரி டியூ டேட் அப்போ ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும்ல. ஸோ கிட்டத்தட்ட எவ்ரி மந்த் குவார்ட்டர்லி வந்து வில் ஹேவ் த GST டியூ டேட்ஸ் அண்ட் டேக்ஸ் ஆடிட்ஸ் வரும், த ஸ்டாச்சுட்டரி ஆடிட் ஃபைலிங் வரும். ஸோ இட் கீப்ஸ் ஆன் எப்போவுமே ஒரு ஹெக்டிக்காகவே இருக்கும். கம்பெனிஸ் போனால் அவ்வளோ பெருசாக இருந்த மாதிரி தெரியல, எந்த அளவுக்கு ப்ரெஷராக இருக்கும்னு தெரியல, டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனிஸ். சர்டிஃபிகேஷன் வந்து நான் சொன்னேன்ல, உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருந்தால் மட்டும் பண்ணிங்க, மற்றபடி இட்ஸ் நாட் லைக் அ mandatory thing to do ACCA. Which route is good, studying online coaching classes or face-to-face classes? I think ஏதோ ஸ்டூடெண்டோட மம்மி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாட் எவர் வெதர் இட்ஸ் face-to-face classes or online coaching classes, உங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் லைக் போத் ஆர் குட். எனக்கு வந்து நான் ACCA கோச்சிங் கிளாஸஸ் போகல, பட் எனக்கு பெருசாக தெரியல. பட் போத் ஆர் ஈக்குவல் அண்ட் குட் பிகாஸ் நான் ஃபைனலி ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த டைம் வந்து கொரோனா வேவ் 1 and 2 இருந்துச்சு. ஸோ நான் மோஸ்ட் ஆஃப் த கிளாஸ் வந்து ஆன்லைன் தான் படித்தேன். அண்ட் ஆன்லைன் இஸ் குட் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் யூ கேன் வாட்ச், இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ கேன் go and watch it again. You have the option to watch it like 1.25 times or 1.5 times so that you can watch it a little fast. And one more thing என்னன்னா, நீங்கள் அந்த travel time வந்து குறைக்கலாம். So they can good. I would prefer online, but face to face class இருந்தால் you will get friends. That's also very important for CA to clear CA, I would say. What's your take on IA and AS after CA? Indian Administrative Services. ஆக்சுவலாக எங்கள் மம்மி வந்து கவர்மெண்ட் டீச்சர் தான். எனக்கு பெருசாக அந்த இந்தியன் கவர்மெண்ட் ஜாப் மேலே வந்து பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் IAS வந்து இட்ஸ் மோர் லைக் சர்விங் த நேஷனில். பட் பர்சனலி எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஐ நெவர் தாட் அபவுட் இட். நெக்ஸ்ட் கொஸ்டின், அர்ஷத் கான் உங்கள் ஃப்ரெண்டா? ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டான்ல, செலிப்ரிட்டி ஆகிட்டான். ஸோ அர்ஷத் கான் வந்து என்னுடைய ஸ்கூல் கிளாஸ்மேட். நானும் அவனும் வந்து கிளாஸ் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒன்றா படித்தோம். பட் நான் வந்து காமர்ஸ் மாறிட்டேன் 11th 12th. ஐ ஸ்டடிட் கம்ப்யூட்டர் சயின்ஸ். மோர் ஓவர் நான் வந்து தமிழ் மீடியம், அவன் வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தான். பட் வி கைண்ட் ஆஃப் படிக்கிற பசங்க. ஸோ அதனால் வி யூஸ் டு கோ ஃபார் த ஸ்காலர்ஷிப் கிளாஸஸ் டுகெதர். அண்ட் ரொம்ப படிக்கிற பையங்க. காட் லைக் 490 out of 500 10th படிக்கும் போது. ஸோ காட் லைக் ஸ்கூல் 3rd வாங்கியிருந்தான். அண்ட் ஐ நோ ஸ்கூலில் மிமிக்ரி பண்ணதுலேருந்து
இனிஷியலாக வந்து அவன் கலைஞர் டிவியில் ஒர்க் பண்ணியிருந்தான், அதுக்கப்புறம் சன் டிவி போனான், அதுக்கப்புறம் விஜய் டிவி ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அடுத்து இந்த பிளாக் ஷிப்பில் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து இப்போ எப்படி இருக்கான் அது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். யா, இஸ் அ ஃப்ரெண்ட், இஸ் மை ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஈவன் ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிம் ரைட் நவ். I watch the Vijay Sidhu vlogs videos. And Hanna, can I do BCom after clearing CA? Because now I would strongly suggest anyone to have a bachelor's degree along with the professional qualification, because CA வந்து ஒரு professional qualification தான். Big organizationல வந்து they might reject your promotion just because you don't have a bachelor's degree. So ஒரு bachelor's degree இருக்கிறது நல்லது. CA முடிச்சுட்டு பண்ணலாம். ஒரு ரெகுலர் காலேஜில் போயிட்டு பிகாம் பண்ணுறது, CA முடிச்சுட்டு பண்ணுறது doesn't make any sense. So maybe correspondence. And did you do your UG degree in distance education? I said, what did you do? நான் வந்து டிஸ்டன்ட் எஜுகேஷனில் தான் பண்ணேன். நான் வந்து இக்னோ, இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் பிகாம் ANF அப்படின்ற ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணேன். ஆக்சுவலி அப்போ வந்து ஐசிஏ வந்து இட் ஹேட் அக்ரிமெண்ட் வித் இக்னோ, அண்ட் அதனால் நான் சிஏ இன்டர் முடிச்சிருந்தேன். நான் வந்து வெறும் 6 பேப்பர் மட்டும் எழுதுனா போதும் அப்படின்னு இருந்துச்சு. பட் ஐ ஹட் பீப்புள் லைக் அந்த ஸ்கீமை தூக்கிட்டாங்க ரீசெண்டாக அப்படின்னு. பட் எனக்கு பெருசாக அது ஐடியா இல்லை. ஸோ ஐ வுட் ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் யூ கைஸ் டு ரீச் அவுட் டு தெம் லைக் ignoac.in அப்படின்னு நினைக்கிறேன். அதில் போய் இமெயில் ஐடி செக் பண்ணிவிட்டு அவங்களை மெயில் பண்ணி பாருங்க. பட் யா, இட் டெஃபினெட்லி ஒர்த் இட். இட் டசன்ட் மேக் பிக் டிஃப்ரென்ஸ். End of the day, you will have a bachelor's degree. அண்ணா, ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படித்தவங்கனால சிஏ கிளியர் பண்ண முடியுமா, இல்லை சிபிஎஸ் படித்தாதான் முடியுமா? 12th பிஸ்னஸ் குரூப் எடுத்திருக்கேன். நான் கான்செப்ட் புரிஞ்சு படிக்க மாட்டேன். எப்படியும் பப்ளிக்கில் புக்கில் என்ன கொஸ்டின் வருமோ அதை மட்டும்தான் படிப்பேன். என்னால் சிஏ படிக்க முடியுமா புரிஞ்சு படித்தா? Okay, first of all, I had this doubt for a very long time when I prepared my CA foundation. பிகாஸ் ஃபவுண்டேஷன் படிக்கிறப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்க்கு பெரிய எட்ஜ் இருக்குது. இது வந்து நான் ஆல்ரெடி என்னோட மித் வர்சஸ் ட்ரூ அந்த வீடியோவில் போட்டிருந்தேன். இது வந்து சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கிறப்போ 12th ஸ்டாண்டர்டில் சிபிஎஸ்சியில் படித்தவங்களுக்கு பெரிய எட்ஜே இருக்குது. பிகாஸ் அவங்க வந்து லேட்டஸ்ட் கம்பெனிஸ் ஆக்ட் படிச்சிருந்தாங்கன்னா படிக்கிறப்போ அவங்க அப்போ வெர்டிக்கல் பேலன்ஸ் ஷீட்லாம் படித்து வச்சுருந்தாங்க. பட் இது வந்து சிஏ ஃபவுண்டேஷன் வரைக்கும் தான். சிஏ இன்டருக்கு போயிட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே வந்து சேம் லெவல் தான். பிகாஸ் அவங்களுக்கும் எல்லாமே நியூவாக இருக்கும், உங்களுக்கும் எல்லாமே நியூவாக இருக்கும். யா, இட்ஸ் மித். மேபி சிஏ ஃபவுண்டேஷனுக்கு வந்து they will have some edge, but definitely not for CA Inter and CA Final. And கான்செப்டை புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க. if you are not like good with the concepts, CA clear பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். So do well, all the very best. Bro, why didn't you consider MBA in abroad rather than you choose to do masters? Bro, reasons for choosing masters over MBA abroad. பேசிக்காக நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணுறப்போ ஐ வாஸ் ஒர்க்கிங் வித் HSBC பேங்க். அண்ட் as I said earlier, நான் அந்த டைமில் வந்து இந்த பிக் டேட்டாலாம் ரொம்ப அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஐ வாஸ் யூஸிங் திஸ் மேக்ஸ், எக்ஸல், VBA டூல்ஸ் அண்ட் பைத்தான்லாம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இட் ரியலி created so much interest in the technology finance aspect. So that's why I wanted to do masters specifically into the financial analytical side. ஸோ அதுக்கு தான் வந்து நான் MBA சூஸ் பண்ணல. ப்ராபப்ளி in the future if I wanted to do MBA, probably I will appear for the GMAT, I will go for like the top B schools. பட் இப்போதைக்கு அந்த பிளானும் இல்லை. Let's see. But yeah, the reason is I had so much interest in the technological side of finance rather than doing an MBA course. How to control the anxiety before exams. இது வந்து இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி ஒன். இதை வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாருக்கும் இந்த கஷ்டம் தான். பட் யூ கேன் ரெடியூஸ் த ஆங்ஸைட்டி. என்ன மாதிரி பண்ணலாம்னா, யூ கேன் டூ மோர் மார்க் டெஸ்ட் பிஃபோர் த மெயின் எக்ஸாம்ஸ். தட் வில் கன்சிடரபிளி ரெடியூஸ் த ஆங்ஸைட்டி. அண்ட் ஆல்சோ யூ கேன் டூ மோர் நம்பர் ஆஃப் ரிவிஷன்ஸ். மேபி அந்த மாதிரி பண்ணால் யூ கேன் ரெடியூஸ் த ஆங்ஸைட்டி. டோன்ட் வரி, ஆல் த பெஸ்ட். அண்ட் சிஏ கோர்ஸுக்கு டிமாண்ட் இருக்குது இல்லையா? கஷ்டப்பட்டு படித்து டிகிரி ஹோல்டர் வாங்குகிற சேலரி தான் வாங்கணும் கண்டிப்பாக இல்லை. சிஏக்கும் பிகாம் ஹோல்டருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. தட்ஸ் ஆல்வேஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ ப்ரொஃபஷனல் குவாலிஃபைட் பர்சன் அண்ட் அ டிகிரி ஹோல்டர். நான் HSBC பேங்க்கில் இருக்கும்போது த பீப்புள் ஹூ ஹேவ் லைக் அ ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் either CA, CMA, CS or sometime MBA from a top university, only they will get like good amount of promotion. அந்த நார்மலாக பிகாம் படிச்சுட்டு வந்தவங்க இந்த ஸ்மால் காலேஜஸில் வந்து MBA முடிச்சவங்களுக்கு வந்து பெருசாக ப்ரொமோஷன்ஸும் இருக்காது, சேலரி ஹைக் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கூகுளில் போயிட்டு CA கேம்பஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லேட்டஸ்ட்டாக 59th கேம்பஸ் வந்து Feb and March நடந்திருக்கு. அதில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 பீப்புள் அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் 200 கிட்டத்தட்ட ஆர்கனைசேஷன் அட்டன் ஆகிருக்கு. அதில் 3,000 பீப்புளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. 2,000 பீப்புள் வந்து அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் ஹையஸ்ட்டாக வந்து Diageo 29 lakh வந்து ஆஃபர் பண்ணியிருக்கு டொமஸ்டிக்கில். அண்ட் அந்த ஆவரேஜ் வந்து ஒரு 13 lakh LPA வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரீசெண்ட் கேம்பஸில். ஸோ ஆப்வியஸ்லி CS ஆர் கெட்டிங் பெய்ட் மோர் கம்பேர்ட் டு த டிகிரி ஹோல்டர். அட் த சேம் டைம் ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கும் CA முடிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல.
கொஞ்சம் கஷ்டப்பட்டு முடித்தேன், பட் டெஃபினெட்லி ஒர்த் இருக்குது. ஹாய் ப்ரோ, ஐம் கரண்ட்லி ஸ்டடியிங் மை சிஏ ஃபவுண்டேஷன், wrote it 3 times but I got unsuccessful. I'm really sorry. It should I go for next attempt or should I direct enter as I'm ending towards my last year PCAM? What's your suggestion? நான் ஃபஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் லைக் ஒய் யூ ஆர் ஃபெயிலிங் இன் த சிஏ ஃபவுண்டேஷன். பிகாஸ் நீங்கள் சிஏ ஃபவுண்டேஷன்லேயே கொஞ்சம் லைக் தடுமாறினீங்கன்னா சிஏ இன்டர் மைட் பி லைக் அது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லெவலாக இருக்கும். சிஏ ஃபவுண்டேஷன் வந்து சின்ன மலை தான், சிஏ இன்டர்மீடியட் வந்து அதோட கொஞ்சம் பெரிய மலை, சிஏ ஃபைனல் வந்து அதோட பெரிய மலை. இஃப் யூஆர் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரகிளிங், ஐ வுட் சஜஸ்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஒய் யூஆர் ஸ்ட்ரகிளிங். இஃப் இட்ஸ் சம்திங் தட் யூ கேன் ரெக்டிஃபைட், உங்களால் சரி பண்ணிக்க முடியும்னா definitely you can go direct entry-க்குள்ள போகலாம். But if you feel like you are lagging something, but I would suggest go for some different professional qualification. CA இல்லைனா go for something else. There are like ACCA இருக்குது, CMA இருக்குது, CS இருக்குது, வேறு ஏதாவது கண்ட்ரியோட CPA பண்ணிங்க. ப்ரோ உங்கள் வீடியோவில் பார்க்காம இருக்க முடியல. Thanks for the support, but yeah, because of some incident I couldn't post any videos for the past 3 months. I wonder Tamil medium students, what is your suggestion? Because English level very low, please watch. நானும் வந்து சொல்லியிருந்தேன்ல, நான் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன், அண்ட் 11th 12th இங்கிலீஷ் மீடியம் போயிருந்தேன். மீடியம் ஆஃப் ஸ்டடி வந்து பெருசாக இட் டசன்ட் மேட்டர். பட் எக்ஸாமில் எழுதுக்கிறதுக்கு உங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக் இங்கிலீஷும் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். ஸோ மேபி ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 months வந்து இந்த இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தட் ஷுட் பி மோர் தென் எனஃப். பட் அதர் தென் தட் இட் டசன்ட் மேக்ஸ் எனி டிஃப்ரென்ஸ். தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ சிஏ வந்து கான்செப்ட் முடிச்சு படித்தா எனி ஒன் கேன் கிராக் இட். ஸோ மெனி கொஸ்டின்ஸ். நீங்கள் எப்போவும் உங்கள் ஜாபில் ஹாப்பி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருப்பீங்களா? யா, கம்பேர்ட் டு இந்தியன் ஜாப் இங்கே வந்து ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மி தான். இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங், பட் கம்பேரட்டிவ்லி ஐம் ஹாப்பி. த ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி லெஸ், ஐம் கெட்டிங் பெய்ட் குட். ஸோ தட்ஸ் இட். ஆனால் வாட்ஸ் யுவர் சேலரி நவ் அண்ட் ஹவு மச் யுவர் சேலரி ப்ரோ? தட் இஸ் ஒன் மோர் பர்சன் ஆஸ் திஸ். ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ரைட் டு ஷேர் மை சேலரி, பட் நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்பர் சொல்கிறேன். இந்தியன் ருப்பீஸில் டேக்ஸ்லாம் போக கிட்டத்தட்ட ஒரு 3 lakh வந்து மந்த்லி சம்பாதிப்பேன். பட் இங்கே அயர்லாண்ட் வந்து இந்தியா மாதிரி இல்லை, இங்கே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அங்கே இருக்க அக்காமடேஷனுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 60,000 கிட்ட வந்து நான் பே பண்ணுறேன் மந்த்லி. அன்லெஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரூகலாக இல்லைன்னா சேவ் பண்ணுறது கஷ்டம் தான். அண்ட் என் நண்பன் கேட்டிருக்கான் ஸ்ரீகுமரன், ஹவு கேன் வி டேக் இட் ஆஸ் பாசிட்டிவ் அண்ட் எவ்ரி திங் லைக் யூ ப்ரோ? ஐ டெல் யூ குட் எக்ஸாம்பிள். I never talk about a negative thing. Okay, so ரைட் ஃப்ரம் த டே நான் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் வந்து 2017 படித்தேன். அப்பத்துலேருந்தே கேல்குலேட்டட் எப்போல்லாம் முடிப்பேன்னு சொல்லிட்டு, அப்போவே நான் May 2021 சிஏ முடிக்க போகிறேன். நான் யூஸ் டு டெல் டு எவ்ரி ஒன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். ஒரு சிங்கிள் தாட் கூட நெகட்டிவாக திங்க் பண்ண மாட்டேன். இட் ரியலி ஹெல்ப் மீ அலாட். ஸோ என்னோடய சிஏ ஃபவுண்டேஷன், சிஏ இன்டர்மீடியட், சிஏ ஃபைனல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது யூ ஷுட் ஹேவ் திஸ் செல்ஃப் டிசிப்ளினில் லாங் ஹார்ஸ் படிப்போம், டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் படிக்கும்போது இந்த பாசிட்டிவ் தாட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. பட் ஃபியூ ரீசன்ட் இன்சிடென்ட்ஸ் தட் மேட் மீ டவுட் ஐம் ஸ்டில் த சேம் பர்சன். ஐ டோன்ட் நோ, தெரியலையே. Did you book your convocation ticket? That's my friend from Masters in Financial Analytics. சப்ளியில் படித்த காலேஜோட ஃப்ரெண்ட் கேட்டிருக்காங்க. என்னாச்சுன்னா, நான் January 2024 வந்து என் கோர்ஸை முடித்தேன் மாஸ்டர்ஸு. அதோட கான்வொகேஷன் வந்து இப்போ வைக்கிறாங்க October 31st நினைக்கிறேன். நான் மெயில் வந்துச்சு, செக் பண்ணி பார்த்தா தே ஆர் ஆஸ்கிங் மீ டு பே 100 euros. 100 eurosனால் கிட்டத்தட்ட ஒரு 9,000 rupees வருது. கான்வொகேஷன் அட்டென்ட் பண்ணுறது எதுக்குடா 9,000 அப்படின்னு இருந்துச்சு. இட்ஸ் நாட் லைக் ஐ டோன்ட் ஹவ் மனி அட் ஆல். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் த மனி ஃபார் திஸ். பட் யா, ஐ ஷுட் கோ ஃபார் இட். அதுக்கு தானே அயர்லாண்டே வந்தேன். ஓகே, தட்ஸ் மை roommate. When will you finish the book? Midnight Library. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, ஒரு 10 months or 11 months before he gifted me a book. அது வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வி கிஃப்டட் ஈச் அதர். நான் வந்து அவனுக்கு ஒரு புக் வந்து கிஃப்ட் பண்ணேன், அவன் எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணான். நான் அவனுக்கு கிஃப்ட் பண்ண புக்கை வந்து அவன் படித்து முடிச்சிட்டான். டு பி ஆனஸ்ட், நடுவில் ஏதாச்சும் கேப் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கோ பேக் அண்ட் ஸ்டடி. ஸோ இதுதான் அந்த புக்கு. ஸோ லிட்ரலாக நான் 172 பேஜ் வந்திருக்கேன். அதோட டோட்டலாக வந்து கிட்டத்தட்ட 270 280 இருக்குது. ஸோ இன்னும் 100 பேஜ் தாண்டா, சீக்கிரமாக முடிச்சுட்டு உனக்கு ஒரு புக் வாங்கி தரேன். And I think that's everything, and I'll try to post more videos frequently. And thank you so much for the support. 10K நான் never imagined. And yeah, so suppose CA Foundation நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் ரெஜிஸ்டர் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வந்து இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க. And yeah, thank you so much once again. See you guys in another interesting video. Until then, bye and take care.